நான் காவ்யா, ஒரு சாதாரண இல்லத்தரசி. என் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். அவருக்கு நண்பர்கள் அதிகம் என்றாலும் அதில் கௌதம் என்பவன் மட்டும் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவன். எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு வருவான் போவான். ஒரு ஃபேமிலி நண்பர் போலத்தான் அவனை நாங்கள் பார்த்தோம். அன்று காலை வழக்கம் போல என் கணவர் அவசரமாக அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார். அவர் சென்ற அரை மணி நேரத்தில் வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே கதவை திறந்தேன். வாசலில் கௌதம் நின்று கொண்டிருந்தான். அட கௌதமா, வா வா உள்ள வா என்று வரவேற்றேன். கௌதம், நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? அவர் இப்பத்தானே கிளம்பி போனார் என்று கேட்டேன். இல்லை காவியா, இன்னைக்கு எனக்கு லீவு. அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் ஒருவிதமான சிரிப்புடன். அவன் பேச்சில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. ஆனால் பல வருட பழக்கம் என்பதால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி கௌதம், நீ உட்காரு, நான் உள்ளே கொஞ்சம் வேலையா இருக்கேன், முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். சுமார் 15 நிமிடங்கள் கழித்து நான் ஹாலுக்கு வந்தபோது அவன் அமைதியாக சோபாவில் அமர்ந்து எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். சாரி கௌதம், உன்னை தனியா உட்கார வச்சுட்டேன், வேலை கொஞ்சம் இழுத்துடுச்சு என்றேன். பரவாயில்லை காவ்யா, உன் வேலையை முடிச்சிட்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் என்றான். இல்ல கௌதம், வேலை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்க, உனக்கு என்ன குடிக்க வேணும்? காஃபியா டீயா? எனக்கு உன் கையால ஒரு ஸ்ட்ராங் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும் என்றான், கண்கள் பளபளக்க. நான் சமையலறைக்கு சென்று காஃபி தயாரித்து எடுத்து வந்தேன். இருவரும் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டே பொதுவான விஷயங்களை பேசினோம். பேச்சு மெல்ல மெல்ல திசை மாறியது. காவ்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது, ஆனா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று தயங்கியபடி கேட்டான். என்ன கௌதம் இப்படி கேட்கிற? நமக்குள்ள என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் நேரடியாவே கேளு என்றேன் சிரித்து கொண்டே. அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவன் வீட்டில் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவன் முகத்தில் ஒரு விதமான சங்கடம் தெரிந்தது. ஏதோ சொல்ல வந்து வார்த்தைகளை விழுங்கினான். இல்ல அது என்று இழுத்தான். பரவாயில்லை சொல்லு கௌதம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் என்று நான் ஊக்கப்படுத்தினேன். அப்போது அவன் கேட்ட அந்த விஷயம் என் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருந்தது. என் கணவரின் நண்பன் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. கௌதம் காஃபியை குடித்து முடித்துவிட்டு என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவன் பார்வையில் ஒருவித தவிப்பும் பிடிவாதமும் கலந்திருந்தது. காவ்யா, நான் கேட்கிறதை நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதை உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு நேத்து முழுக்க யோசிச்சேன். ஆனா உன் மேல இருக்கிற நம்பிக்கையில கேட்கிறேன் என்று வீடியை போட்டான். என்ன கௌதம் இது? சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்டேன். அது உன் டைரியை ஒரு முறை எனக்கு காட்டுறியா காவ்யா? ப்ளீஸ், எனக்கு அதை ஒரு முறை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன கௌதம், விளையாடுறியா? என்னோட பர்சனல் டைரியை நீ எப்படி கேட்கலாம்? அதுல என்னோட சின்ன வயசு நினைவுகள், ரகசியங்கள் எல்லாம் இருக்கும். அது உனக்கு எதுக்கு என்று கொஞ்சம் கடுமையாகவே கேட்டேன். காவ்யா, கோபப்படாத. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கதை கவிதை எல்லாம் எழுதுவேன்னு உன் கணவர் என்கிட்ட சொல்லி இருக்கார். எனக்கும் இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம்னு உனக்கு தெரியும். நீ எழுதின அந்த பழைய கவிதைகளை ஒரு முறை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. உன் கணவர் இருக்கும்போது கேட்டா அவர் கிண்டல் பண்ணுவார். அதான் அவர் இல்லாதப்போ கேட்கிறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு முறை காட்டு என்று கெஞ்சினேன். முடியாது கௌதம், இதெல்லாம் நல்லாவே இல்லை. அவர் இல்லாதப்போ நீ இப்படி அடம் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. கிளம்பு முதல்ல என்று கத்தினேன். ஆனால் கௌதம் விடவில்லை. நம்ம நட்புக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? ஒரே ஒரு முறை பார்த்தா என்ன குறைஞ்சிடும்? நான் வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உன் கணவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று நச்சரித்து கொண்டே என் பின்னாடியே வந்தான். நான் சமையலறைக்குள் நுழைய முயன்ற போது என் கையை தடுத்து நிறுத்தி, காவ்யா, அடம் பிடிக்காதே, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி என்னை இழுத்து கொண்டு பெட்ரூமுக்கு சென்றான். நான் எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவன் என் அறையில் அத்துமீறுவது எனக்கு மிகுந்த சங்கடத்தை தந்தது. கௌதம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் வந்தா நிலைமையே வேறையாகிடும். மரியாதையா போயிடு என்று எச்சரித்தேன். அவன் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. நீ காட்டலனா என்ன, நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் கட்டிலுக்கு அடியில் இருந்த பழைய ட்ரங்க் பெட்டியை இழுத்து திறந்தான். அதற்குள் நான் பத்திரமாக பூட்டி வைத்திருந்த அந்த பழைய டைரியை வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்தான். என் பதற்றத்தையும் கோபத்தையும் பொருட்படுத்தாமல் அதன் பக்கங்களை புரட்டினான். அவன் முகம் மலர்ந்தது. அப்பா, எவ்வளவு அழகான வரிகள்! நீ இவ்வளவு சூப்பரா கவிதை எழுதுவேன்னு நான் நினைக்கவே இல்லை காவ்யா. இது ஏன் இவ்வளவு நாளா ஒளிச்சு வச்சிருந்த? நிஜமாவே இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு என்று கண்கள் விரிய பாராட்டினான். எனக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் அவன் என் திறமையை பாராட்டுவதை பார்த்து மெல்ல
மெல்ல சிரிப்பு வந்தது. பிடிவாதக்காரன், கடைசியில நீ நினைச்சதை சாதிச்சிட்ட இல்ல என்றேன் சலிப்புடன். ஆமா காவ்யா, இதை ஒரு தடவையாவது படிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஏகப்பட்ட கனவு. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றான் கௌதம் ஆத்மார்த்தமாக. கௌதம் என் பெட்ரூமில் இருந்த அந்த அலமாரியை திறந்து ஒரு பழைய ஆல்பத்தை எடுத்து பார்த்தபோது அவனது முகம் அப்படியே மலர்ந்தது. காவ்யா நிஜமாவே இவ்வளவு அழகா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ ஏன் இவளை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். நானோ திகைத்து நின்றேன். அவன் கேட்டது என் டைரியை அல்ல, அந்த ஆல்பத்தில் இருந்த என் நெருங்கிய தோழி யசஸ்வினியின் புகைப்படத்தை. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு விருந்தில் யசஸ்வினியை பற்றி நான் என் கணவரிடம் பேசிக் கொண்டிருந்ததை கௌதம் ஒட்டு கேட்டிருக்கிறான். அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதும் அவள் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள் என்பதும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் என் கணவர் முன்னால் அதை பற்றி தன்னிடம் கேட்டால் நான் தவறாக நினைப்பேன் என்று கருதி அவர் இல்லாத நேரமாக பார்த்து வந்து அடம் பிடித்திருக்கிறான். சரியான பிடிவாதக்காரன் நீ கௌதம். ஒரு போட்டோ பார்க்கறதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து என்னை மிரட்டிட்டியே என்று நான் சிரித்து கொண்டே சொன்னேன். மிரட்டல காவ்யா, ஒருவேளை நீ மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தான் அப்படி செஞ்சேன். ப்ளீஸ் எனக்காக யசஸ்வினி கிட்ட பேசுறியா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கெஞ்சினான். சரி, அவகிட்ட பேசிட்டு உனக்கு போன் பண்றேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தேன். 2 நாட்கள் கழித்து யசஸ்வினியிடம் பேசி அவளை என் வீட்டிற்கு வரவழைத்தேன். அவளிடம் கௌதமை பற்றி சொல்லி சம்மதம் வாங்கினேன். பிறகு கௌதமுக்கு போன் செய்தேன். கௌதம், நீ ஆசைப்பட்ட மாதிரி அவளை இன்னைக்கு நேர்ல காட்ட போறேன், உடனே வீட்டுக்கு வா என்றேன். போன் செய்த 30 நிமிடத்தில் கௌதம் என் வீட்டு வாசலில் நின்றான். மூச்சு வாங்க ஓடி வந்தவனை பார்த்து, என்ன கௌதம் அவ்வளவு அவசரமா என்று கேலி செய்தேன். பின்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை ஓகே பண்ணிட்டு மெதுவா வர சொல்றியே காவ்யா என்று பதறினான். அவனை என் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். அங்கே யசஸ்வினி அமர்ந்திருந்தாள். புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் அவள் இன்னும் அழகாக இருந்ததை கண்டு கௌதம் அப்படியே உறைந்து போய் நின்றான். ஹாய் கௌதம் என்று யசஸ்வினி புன்னகையுடன் கை கொடுத்தாள். நீங்க 2 பேரும் நிதானமா பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். அறைக்குள் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கை விருப்பங்கள் பற்றி நீண்ட நேரம் மனம் விட்டு பேசினார்கள். கௌதமும் யசஸ்வினியும் அன்று எங்கள் வீட்டில் சந்தித்து பேசியது ஒரு புதிய காவியத்தின் தொடக்கமாக அமைந்தது. அவர்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தபோது இருவர் முகத்திலும் ஒரு தெளிவான புன்னகை இருந்தது. காவ்யா, நாங்க பேசிட்டோம். எனக்கு யசஸ்வினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று கௌதம் உற்சாகமாக சொன்னான். யசஸ்வினி வெட்கத்துடன் தலைகுனிந்து சிரித்தபடி, ஆமா காவ்யா, கௌதம் ரொம்ப நேர்மையா பேசுறாரு. எனக்கும் இதுல சம்மதம் தான் என்றாள். அன்று மாலை என் கணவர் வந்ததும் நம்ம கௌதமுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் என்று நான் சொன்னதை கேட்டு அவர் துள்ளி குதித்தார். நிஜமாவா? அந்த பயபிள்ளை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பானே. அவனோட இத்தனை நாள் தேடலுக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சிருக்கு என்றார். அடுத்த சில மாதங்களிலேயே இரு வீட்டாரும் பேசி கௌதம் யசஸ்வினி திருமணத்தை விமர்சையாக நடத்த ஏற்பாடு செய்தார்கள். திருமண மேடையில் கௌதம் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். யசஸ்வினி மணமகள் அலங்காரத்தில் தேவதை போல இருந்தாள். தாலி கட்டும் நேரம் வந்தபோது கௌதம் என்னை பார்த்து மெலிதாக கண்ணடித்தான். அன்று அவன் என் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு முறை காட்டு என்று அடம் பிடித்து அந்த புகைப்பட ஆல்பத்தை பார்த்ததுதான் இன்று இந்த திருமணத்திற்கு அடிப்படை என்பதை நாங்கள் இருவரும் ரகசியமாக பகிர்ந்து கொண்டோம். திருமணம் முடிந்து ஒரு வாரம் கழித்து கௌதமும் யசஸ்வினியும் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியுடன் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். காவ்யா, இந்தா பிடி, இது உனக்காக என்று இனிப்பை நீட்டினான் கௌதம். என்ன கௌதம், இதெல்லாம் எதுக்கு என்று கேட்டேன். பின்ன அன்னைக்கு நீ இந்த ஆல்பத்தை காட்டலனா எனக்கு யசஸ்வினி கிடைக்காமலே போயிருப்பாள். ஆரம்பத்துல நான் கொஞ்சம் அதிகப்படியா நடந்துகிட்டதுக்கு சாரி. ஆனா உன் மேல இருந்த நம்பிக்கையில் தான் அப்படி செஞ்சேன். நீ என் நண்பனோட மனைவி மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல சகோதரி மாதிரி என்று கௌதம் உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். யசஸ்வினி என் கையை பிடித்துக்கொண்டு, தேங்க்ஸ் காவ்யா, எனக்கு இவ்வளவு நல்ல கணவரை அறிமுகப்படுத்தினதுக்கு என்றாள். சில நேரங்களில் சில செயல்கள் பார்ப்பதற்கு தவறாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் என்பதற்கு கௌதமின் இந்த அடம் பிடித்தலே சாட்சி. இன்று அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்க்கும்போது என் மனதிற்குள் ஒரு திருப்தி நிலவுகிறது. ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய வாழ்க்கையே மாற்றும். கௌதம் மற்றும் யசஸ்வினியின் திருமண வாழ்க்கை தொடங்கி 1 வருடம் ஓடிவிட்டது. அவர்கள் இருவரும் இப்போது ஒரு மகிழ்ச்சியான தம்பதியாக வலம் வருகிறார்கள். ஆனால் அன்று அந்த ஒரு நாள் நான் காட்டிய அந்த புகைப்பட ஆல்பம் இன்றும் எங்கள் பேச்சில் ஒரு சுவாரஸ்யமான அங்கமாகவே இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை கௌதமும் யசஸ்வினியும் மீண்டும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது என் கணவர் சிரித்து கொண்டே கேட்டார், ஏன் கௌதம், அன்னைக்கு காவ்யா வீட்டுல தனியா இருந்தப்போ அப்படி என்னதான் பண்ணன? அவ இன்னும் அந்த ஆல்பம் மேட்டர் பத்தி என்கிட்ட முழுசா சொல்லவே இல்லை.
கௌதம் சிரித்துக்கொண்டே என்னை ஒரு முறை பார்த்தான். பிறகு என் கணவரிடம் சொன்னான், மச்சான், அன்னைக்கு நான் பண்ணினது கொஞ்சம் ரிஸ்கான வேலைதான். ஆனா உன் மேல இருந்த நம்பிக்கையில்தான் காவ்யா கிட்ட அவ்வளவு அடம் பிடிச்சேன். எனக்கு யசஸ்வினியோட அந்த போட்டோவை பார்த்ததும் இவதான் என் வாழ்க்கை துணைன்னு மனசுக்குள்ள ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றத்தான் நான் அன்னைக்கு பிடிவாதமா இருந்தேன். அப்போது யஸ்வினி குறுக்கிட்டு, ஆனா பாவம் காவ்யா, அன்னைக்கு நீங்க அவளை எவ்வளவு பயமுறுத்திட்டீங்கன்னு எனக்கு தான் தெரியும். நான் அந்த போட்டோவில் அப்படி என்னதான் அழகா இருந்தேன்னு எனக்கு தெரியல என்று கிண்டலாக சொன்னாள். அப்போது கௌதம் மெதுவாக ஒரு கவரை எடுத்து என்னிடம் நீட்டினான். காவ்யா, அன்னைக்கு நீ ஒரு போட்டோவை காட்டி என் வாழ்க்கையை அழகாக்கின. இன்னைக்கு இதோ ஒரு புதிய போட்டோ, இது உனக்காக என்றான் கண்கள் பளபளக்க. நான் அந்த கவரை பிரித்து பார்த்தேன். அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். ஆம், யசஸ்வினி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அந்த சிறிய சிசுவின் முதல் நிழல் படத்தை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் மல்கியது. கௌதம், யசஸ்வினி, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி என்று அவர்களை கட்டியணைத்து கொண்டேன். இந்த குழந்தைக்கு நீதான் காட் மதர். அன்னைக்கு நீ காட்டிய அந்த ஆல்பத்தில் ஆரம்பித்த பயணம் இதோ இன்று ஒரு உயிராக உருவெடுத்திருக்கு என்று கௌதம் நெகிழ்ச்சியுடன் சொன்னான். வாழ்க்கை என்பது ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஒரு சின்ன அடம், ஒரு சிறிய புகைப்படம், ஒரு தற்காலிகமான பயம், இவை அனைத்தும் சேர்ந்து இன்று ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறது. என் கணவரின் உயிர் தோழன் இன்று எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாகிவிட்டான். அன்று கௌதம் அடம் பிடித்து பார்த்தது வெறும் ஆல்பம் அல்ல, அது ஒரு குடும்பத்தின் எதிர்காலம். யசஸ்வினி கர்ப்பமாக இருக்கும் செய்தி கேட்ட அந்த நாள் முதல் எங்கள் இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிணைப்பு இன்னும் பலமானது. கௌதம் முன்னை விட இப்போது அதிக பொறுப்புள்ள மனிதனாக மாறிவிட்டான். அடிக்கடி போன் செய்து, காவ்யா, யசஸ்வினிக்கு என்ன சமைத்து கொடுக்கலாம், அவளுக்கு பிடித்த உணவுகளை சொல் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். யசஸ்வினிக்கு 7ஆம் மாதம் வளைகாப்பு நடத்த திட்டமிட்டோம். கௌதம் பிடிவாதமாக இந்த விழாவை என் அண்ணி காவ்யா முன்னின்றுதான் நடத்த வேண்டும் என்று கூறிவிட்டான். விழா அன்று யசஸ்வினி பட்டு சேலையில் ஜொலித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வளையல் அணிவிக்கும் போது என் கணவர் அருகில் வந்து கிண்டலாக சொன்னார், என்ன கௌதம், அன்னைக்கு ஒரு ஆல்பத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அடம் பிடிச்ச, இன்னைக்கு நிஜமாவே ஒரு குட்டி கௌதமோ அல்லது குட்டி யசஸ்வினியோ வரப்போகுது, சந்தோஷமா? கௌதம் சிரித்து கொண்டே, எல்லாம் இந்த ஆல்பம் நாயகி காவ்யா செய்த புண்ணியம்தான் என்று என்னை சுட்டி காட்டினான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மருத்துவமனையில் அந்த குழந்தையை முதலில் என் கையில் கொடுத்த போது கௌதம் சொன்னான், காவ்யா, அன்னைக்கு நான் உன்னை பயமுறுத்தி அந்த ஆல்பத்தை பார்த்தது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு நீ எனக்கு கொடுத்த தண்டனை இதுதான். ஒரு அழகான தேவதை. இனி என் பொண்ணு வளர்ந்ததும் உன் அப்பாவும் அம்மாவும் எப்படி சேர்ந்தாங்கன்னு கேட்டா உன் ஆல்பம் கதையை தான் நான் சொல்லுவேன். யசஸ்வினி குழந்தையை பார்த்தபடி, ஆமா காவ்யா, அன்னைக்கு நீ அந்த பெட்டியை பூட்டி வச்சு கௌதமை துரத்தி விட்டிருந்தா இன்னைக்கு இந்த குழந்தை எங்க கிட்ட இருந்திருக்காது என்றால் நெகிழ்ச்சியுடன். இன்று கௌதமும் யசஸ்வினியும் தங்கள் மகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என் கணவரும் கௌதமும் இன்னும் அதே பழைய நண்பர்களாக தொடர்கிறார்கள். அவ்வப்போது நாங்கள் ஒன்றாக சேரும் போது கௌதம் அந்த பழைய ஆல்பத்தை தற்செயலாக திறந்து பார்த்துவிட்டு சொல்வான், காவ்யா, இந்த ஆல்பத்துல இருக்கிற அதே அழகு இன்னைக்கும் யசஸ்வினி கிட்ட குறையல. நீ அதை அன்னைக்கு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கை இப்படித்தான், நாம் எதிர்பாராத தருணங்களில் நடக்கும் சில சிறு போராட்டங்கள் நீண்ட கால மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. ஒரு நட்பின் நம்பிக்கையுடன் ஒரு சிறு உதவியும் சேர்ந்து ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கி இருக்கிறது. வருடங்கள் உருண்டோடின. கௌதம் யஸ்வினி தம்பதியின் மகள் நிலாவுக்கு இப்போது 5 வயது. அவள் பார்ப்பதற்கு அப்படியே யசஸ்வினியை போலவே இருந்தாள். எங்கள் இரு குடும்பங்களும் இப்போது வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தின் இரு கிளைகளாகவே மாறிவிட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் நிலா எங்கள் வீட்டு அலமாரிகளை துருதுருவென தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது தற்செயலாக அந்த பழைய ட்ரங்க் பெட்டி அவள் கண்ணில் பட்டது. அத்தை, இது என்ன பெட்டி, இதை திறங்க என்று அடம் பிடித்தாள். நான் அந்த பெட்டியை திறந்தேன். உள்ளே அதே பழைய ஆல்பம் அப்படியே இருந்தது. கௌதமும் யசஸ்வினியும் கூட அப்போது அங்குதான் இருந்தார்கள். நிலா அந்த ஆல்பத்தை திறந்து ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்தாள். திடீரென்று யசஸ்வினியின் அந்த பழைய புகைப்படத்தை பார்த்துவிட்டு, அம்மா, இது நீங்களா, இவ்வளவு அழகா இருக்கீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். கௌதம் சிரித்துக்கொண்டே நிலாவை தூக்கி மடியில் அமர வைத்துக் கொண்டான். ஆமா நிலா குட்டி, இது உங்க அம்மா தான். இந்த துண்டு பேப்பர்ல இருக்கிற கவிதையை உன் காவ்யா அத்தை தான் எழுதினாங்க. இந்த போட்டோவும் இந்த கவிதையும் தான் உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னு சேர்த்தது என்றான். அப்போது கௌதம் என் கணவரிடம் மெதுவாக சொன்னான், மச்சான், அன்னைக்கு நான் காவ்யா கிட்ட அடம் பிடிச்சது வெறும் போட்டோவுக்காக மட்டும் இல்ல. ஒரு நல்ல குணமான பொண்ணு என் வாழ்க்கையில வரணும்னு ஆசைப்பட்டேன். யசஸ்வினியை பத்தி காவ்யா சொன்னப்போ அவ மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது. அந்த மரியாதையும் நம்பிக்கையும் தான் இன்னைக்கு எங்களை இவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்குது. யசஸ்வினி என் கையை பிடித்துக்கொண்டு, காவ்யா, அன்னைக்கு நீ அந்த பெட்டியை திறக்க சம்மதிச்சதுனாலதான் இன்னைக்கு எங்க வாழ்க்கை
இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ என் அக்கா மாதிரி என்றால் கண் கலங்கியபடி. வாழ்க்கை என்பது ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சிறு பிடிவாதம், ஒரு தற்காலிகமான பயம், இவை அனைத்தும் கடந்து வரும்போதுதான் உண்மையான உறவுகளின் மதிப்பு புரிகிறது. அன்று கௌதம் அடம் பிடித்து பார்த்தது வெறும் ஒரு புகைப்படத்தை அல்ல, அவன் தன் எதிர்காலத்தையே அந்த ஆல்பத்தில் தேடினான். அந்த தேடலுக்கு ஒரு அழகான விடையை நான் கொடுத்ததில் எனக்கு என்றும் பெருமைதான். எங்கள் நட்பு அந்த ஆல்பத்தை போலவே என்றும் மாறாமல் பொன்னிற நினைவுகளாக தொடரும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.